அனைவருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சில வீடியோக்களில் வந்து வல்லினம் மிகும் இடங்கள் எவை எவை அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து வல்லினம் மிகா இடங்கள். போன வீடியோவில் எந்தெந்த இடத்துல ஒற்று போடணும்னு சொல்லி பார்த்தோம். இந்த வீடியோவில் வந்து எந்தெந்த இடத்துல வல்லினம் போடக்கூடாது, அதாவது ஒற்று போடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1. அது இது என்னும் சுட்டுப்பெயர்களுக்கு பின்னாடி வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அது செய் இது கான். அதேமாரி 2. எது எவை என்னும் வினாப்பெயர்களை அடுத்து வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு எது கண்டாய் எவை தவறுகள். அடுத்து 3வது எழுவாய் தொடரில் வல்லினம் மிகாது. குதிரை தாண்டியது கிளி பேசும். இப்போ குதிரைங்கிறது எழுவாய், அது எதை கொண்டு முடிஞ்சிருக்கு? தாண்டியதை கொண்டு முடிஞ்சிருக்கு. அப்போ இதுக்கு இடையில வந்து எது வராது? குதிரை தாண்டியது. கிளி பேசும் இப்பு இடையில வந்து இப்பு வந்து வராது. அதேமாரி 3 6ஆம் வேற்றுமை விதிகளில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, அண்ணனோடு போ எனது சட்டை. அடுத்து விழித்தொடர்களில் வல்லினம் மிகாது. தந்தையே பாருங்கள் மகளே வா. தந்தையே மகளே அப்படிங்கிறதெல்லாம் விழித்து கூடுறது. ஏகரை ஈற்று மகள் புட்டல் ஏ மகளே அப்படின்னு சொல்கிறதெல்லாம் வந்து விழித்தொடர்கள். அதில் வந்து வல்லினம் மிகாது. பெயரச்சத்தில் வல்லினம் மிகாது. வந்த சிரிப்பு பார்த்த பையன். இதில் வந்தங்கிறது அகரை ஈற்று பெயரச்சம், அதில் வந்து வல்லினம் மிகாது. அதேமாரி 2ஆம் வேற்றுமை தொகையிலையும் வல்லினம் மிகாது. நாடு கண்டான் கூடு கட்டு. இதை வந்து எப்படி விரிஞ்சு வரும்? நாட்டினை கண்டான் கூட்டினை கட்டினான் அப்படிங்கிறது மாரி வரும். ஆனால் இது வேற்றுமை தொகையாக வரும்போது எப்படி வருது? நாடு கண்டான். அப்போ இடையில வந்து என்ன வரக்கூடாது? ஒற்று வரக்கூடாது. படி என்று முடியும் வினையெச்சத்தில் வல்லினம் மிகாது. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார். இது வந்து ஒரு துணை வரி, அதாவது 2 இது வந்து சேர்ந்து வர மாரி பண்ணுங்க. வரும்படி சொன்னார் பெரும்படி கூறினார், இந்த மாதிரியான இடங்களில் வராது. அடுத்து வியங்கோல் வினைமுற்று தொடரில் வல்லினம் மிகாது. வாழ்கச் சொன்னார் வாழ்கச் சொன்னார், இல்லது நம்ம சொல்லியிருப்போம் வாழ்த்தச் சொன்னார், வருக தலைவா, இந்த மாரி இதெல்லாம் வந்து கா அப்படிங்கிற ஈற்றில் முடிகிற வியங்கோல் வினைமுற்று. அதாவது வியங்கோல் வினைமுற்றுனா உங்களுக்கு தெரியும், கா இயர் இதில் முடியும். இதில் வந்து எதில் முடிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கால முடிஞ்சிருக்கா. அப்போ இந்த மாதிரியான வியங்கோல் வினைமுற்றில் வல்லினம் மிகாது. அடுத்து வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பாருங்க, குடி தண்ணீர் வளர்பிறை திருவளர் செல்வன். இதெல்லாம் வினைத்தொகைன்னு உங்களுக்கு தெரியும். வினைத்தொகையில் வல்லினம் மிகாது. அடுத்து 8 10 தவிர பிற எண்ணு பெயர்களுடன் புணரும் வல்லினம் மிகாது. அதாவது என்னது? ஒரு புத்தகம் 3 கோடி. இந்த 8 10ல் வந்து புணர்றதை பற்றி நம்ம வல்லினம் மிகும் இடங்களில் பார்த்துருப்போம். உண்மை தொகையில் வல்லினம் மிகாது. அதாவது தாய் தந்தை இரவு பகல், இது வந்து தொகை. இதில் வந்து என்ன பண்ணாது? உண்மை தொகை தாயும் தந்தையும் இரவும் பகலும். இதில் வந்து உம்முங்கிறது வந்து என்ன பண்ணியிருக்குது? மறைந்து வந்திருக்கு. அப்போ இப்படிப்பட்ட இடத்துல வல்லினம் மிகாது. அடுத்து அன்று இன்று என்று ஆவது அடா அடி போன்ற சொற்களின் பின் வல்லினம் மிகாது. அன்று சொன்னார் என்று தருவார் அவராவது தருவதாவது யாரடா சொல் ஏனடி செல்கிறாய் கம்பரை போன்ற கவிஞர் யார். இந்த மாரியான இதர்களெல்லாம் வந்து என்ன பண்ணாது? ஒற்று மிகாது. அடுத்து அவ்வளவு இவ்வளவு எவ்வளவு அத்தனை இத்தனை எத்தனை அவ்வாறு இவ்வாறு எவ்வாறு அத்தகைய இத்தகைய எத்தகைய அப்போதைய இப்போதைய எப்போதைய நேற்றைய இன்றைய நாளைய சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு அவ்வளவு பெரியது அத்தனை சிறியது அவ்வாறு பேசினான் அத்தகைய பாடங்கள் அப்போதைய பேச்சு அப்படிப்பட்ட காட்சி நேற்றைய சண்டை. அடுத்து பாருங்க, 3 5 6ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது. என்னோடு சேர் மரத்திலிருந்து பறி குரங்கினது குட்டி. அடுத்து 2 3 4 5ஆம் வேற்றுமை தொடர்களில் வல்லினம் மிகாது அப்படின்னு சொல்கிறாங்க. எடுத்துக்காட்டு தமிழ் படி எழுதுல வந்து கைத்தட்டு ஆள் வீடு சென்றால் கூ கரை பாய்ந்தான் இருந்தான். இதிலெல்லாம் வந்து இதிலெல்லாம் உங்களுக்கு வந்து வல்லினம் மிகாது. நிலைமொழி உயர்திணையாய் அமையும் தொடரில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு தலைவி கூற்று தொண்டர் படை. அதாவது தலைவி தொண்டர் இதெல்லாம் வந்து என்னது? நிலைமொழி. கூற்றுங்கிறது வந்து வருமொழி. அப்போ நிலைமொழி இதில் வந்து என்னவா இருக்குது? உயர்திணையாக இருக்குது. இந்த மாரியான சொற்களில் வந்து உங்களுக்கு வந்து என்ன பண்ணாது? வல்லினம் வந்து மிகாது.
அதேமாரி சால, அதாவது உரிச்சொற்கள் தெரியும் உங்களுக்கு. சால, தவ, தட, குழ என்னும் உரிச்சொற்களை தவிர ஏனைய உரிச்சொற்களின் பின் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு உருபொருள், நனி தின்றான், கடி காவல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்து அடுக்கு தொடர், இரட்டை கிளவி ஆகியவற்றில் வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு பார்ப்பார், சலசல. கல் என்னும் அக்ரிணை பன்மை விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு கருத்துக்கள், பொருட்கள், வாழ்த்துக்கள். ஐகார வரிசை உயிர்மெய் ஓரெழுத்து சொற்களாய் வர அவற்றோடு கல்வி விகுதி சேரும்போது வல்லினம் மிகாது. எடுத்துக்காட்டு என்னது? பை, கை. இதில் பைங்கிறது என்னது? ஐகார வரிசை உயிர்மெய் எழுத்து, ஓரெழுத்து ஒரு சொல். பை, கை இதெல்லாம். அப்போ இந்த மாதிரியான எழுத்துக்கள் எல்லாம் ஒற்றெழுத்து மிகாது. நன்றி, வணக்கம்.